அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து திரைப்படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஆரியமாலா என்ற திரைப்படமாகும். உலகிலேயே எந்த டிவியிலும் எந்த மீடியாவிலும் வெளிவராத ஆரியமாலா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை முதலாக சினிமா கொட்டகை உங்களுக்காக வழங்குவதில் பெருமை கொள்கிறது. ஆரியமாலா திரைப்படத்தினை பட்சி ராஜா புரொடக்ஷன்ஸ் சார்பாக KL நாராயணன் மற்றும் SM ஸ்ரீராமுலு ஆகியோர் இருவர் இணைந்து தயாரித்து வழங்கியிருக்கிறார்கள். வெற்றிப்பட எழுத்தாளரான TG வடிவேலு என்பவர் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனத்தை எழுதியிருக்கிறார். பொம்மன் இரானி என்ற இயக்குனர் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். மேடையில் நாடகமாக வெற்றி பெற்ற காத்தவராயன் கதைதான் ஆரியமாலா என்று படமாக வந்திருக்கிறது. பக்தி படமாக தொடங்கப்பட்ட கதை பிறகு தீவிரமான காதலை சொல்வதிலும் வித்தியாசப்படுகிறது இந்த ஆரியமாலா திரைப்படம். சிவபெருமான் தன் மனைவி பார்வதிக்கு கங்கை நதிக்கரையில் ஒரு பூஞ்சோலை வனத்தினை படைக்கிறார். அந்த பூந்தோட்டத்தினை காவல் காக்க காத்தவராயன் என்னும் மகனை உருவாக்கி காவலுக்கு அமர்த்துகிறார். தாய் பார்வதிக்கு பிடித்தபடி பூந்தோட்டத்தினை பராமரிக்கும் காத்தவராயன் மீது பாசம் கொள்கிறாள் பார்வதி. அப்போது தேவலோகத்திலிருந்து மண்ணுலகிற்கு கங்கையில் நீராட வந்த சப்த கன்னிகைகள் அந்த பூந்தோட்டத்தினில் நுழைந்து பூக்களை பறித்து விட்டு பிறகு கங்கையில் நீராடுகின்றனர். இதை கவனித்த காத்தவராயன் அந்த பெண்களின் தலைவியான இளைய கன்னியின் உடையை எடுத்து வைத்து கொண்டு தர மறுக்கிறான். மற்ற பெண்கள் கெஞ்சி கேட்டும் இளைய கன்னியின் உடையை காத்தவராயன் தராததால் அந்த பெண்கள் கோபத்துடன் சிவபெருமான் மற்றும் பார்வதியிடம் காத்தவராயன் மீது குற்றம் சுமக்கின்றனர். இளைய கன்னியை கண்டதும் காதல் கொண்ட காத்தவராயன் குளித்து கொண்டிருக்கும் இளைய கன்னியிடம் சென்று தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறான். அதற்கு அவள் மறுப்பு தெரிவிக்கிறாள். காத்தவராயன் விடாப்பிடியாக இளைய கன்னியிடம் நெருங்கி செல்ல அவள் பயத்துடன் நீரில் மூழ்கி இறந்து போகிறாள். அந்த கங்கை நதியில் இளைய கன்னியின் சடலம் காணாமல் போகிறது. கோபம் கொண்ட சிவபெருமான் காத்தவராயனை சபிக்க விரைந்து வருகிறார். உடன் பார்வதியும் வருகிறார். அப்பாவி பெண்ணை கொன்றமைக்காக காத்தவராயனே, நீ 6 பிறவிகள் மண்ணுலகில் எடுத்து பல கஷ்டங்களை சந்தித்து பிறகு 7ஆம் பிறவியில் நீ விரும்பிய பெண்ணை அடைய நினைத்தாலும் அது முடியாமல் கழுமரத்தில் ஏற்றப்பட்டு நீ மரணிப்பாய் என்று சாபத்தை விடுகிறார் சிவபெருமான். உடனே பார்வதி மகன் காத்தவராயனுக்கு பரிந்து பேச மேலும் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதியையும் சபித்து விடுகிறார். நீயும் மண்ணுலகில் 7 பிறவிகள் வரை அங்கேயே இருந்து காத்தவராயனுக்கு அறிவுரைகளை கூறி அவன் கழுமரத்தில் ஏற்றப்பட்ட பின்பு நீ என்னுடன் வந்து சேர்வாயாக என்று சாபம் விடுகிறார். பிறகு மண்ணுலகில் பல பிறவிகள் எடுத்து பல சோதனைகளை சந்தித்து பிச்சைக்காரன் வடிவில் ஊன்றுகோலுடன் மரணத்தை நெருங்கும் நிலையில் ஒரு விநாயகர் ஆலயத்தில் விழுந்து உயிரை விடுகிறான் காத்தவராயன். மண்ணுலகில் கங்கை ஆற்றங்கரையில் சிவலிங்கத்தை வைத்து அதனை வணங்கி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாள் பார்வதி காமாட்சி என்னும் பெண் வடிவில். இப்போது தன் கோவிலில் இறந்து போன காத்தவராயனை விநாயகப் பெருமான் குழந்தையாக மாற்றி அந்த குழந்தையை கொண்டு சென்று காமாட்சியின் பாதத்தில் வைத்துவிட்டு வந்து விடுகிறார். குழந்தையை எடுத்து தனது ஞானக்கண்ணால் யோசிக்கும் காமாட்சிக்கு புரிந்து விடுகிறது, இது காத்தவராயன்தான், காத்தவராயனை விநாயகன்தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த குழந்தையை தாளாட்டி வளர்க்கிறாள். அது மட்டுமன்றி கொல்லிமலையில் இருந்து 2 பெண்களையும் விநாயகன் அனுப்பி வைத்துவிட்டு மறைந்து போகிறான். அந்த பெண்கள் காமாட்சியிடம் வந்து அந்த குழந்தையை தாங்கள் வளர்த்து கொள்வதாக கேட்கிறார்கள். எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னதும் அதை பெருந்தன்மையுடன் கொடுத்து அனுப்புகிறாள் காமாட்சி. கொல்லிமலையில் வளரும் காத்தவராயன் சில ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞனாகிறான். அவன் மல்யுத்தம் மற்றும் கம்பு சண்டைகளை முறைப்படி பயின்று வீரனாவதுடன் தனது தாய் பற்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டு மீண்டும் கங்கை கரையில் இருக்கும் தன் தாயை தேடி வருகிறான். வேடன் உருவில் வந்த தன் மகன் காத்தவராயனை ஆசீர்வதித்த காமாட்சி தன் மகனாகிய உனக்கு நீ நினைக்கும் உருவத்தில் மாறும் வரத்தினையும்
கூடு விட்டு கூடு பாயும் வரத்தினையும் உனக்கு வழங்குகிறேன். இதனை வைத்து நீ உலக அறிவை அறிந்து வா என்று அனுப்பி வைக்கிறாள். கேரள தேசம் சென்ற காத்தவராயன் அங்கு மந்திர பரிசோதனையில் சின்னாளன் என்ற மலையாள மந்திரவாதியை வென்று தனது அடிமையாக அழைத்து வந்து பிறகு அவனை உயிர் நண்பனாக ஏற்றுக்கொண்டு மான் வேட்டைக்கு அழைத்து செல்கிறான் காத்தவராயன். அப்போது அங்கு ஆரியமாலா என்ற இளவரசி பெண்ணை சந்திக்கிறான். இருவரும் கண்டதும் காதல் கொள்கிறார்கள். அந்த இளவரசி பெண்ணை எப்படியேனும் அடைந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் தாயிடம் ஆலோசனை கேட்கிறான் காத்தவராயன். அதற்கு தாயோ, மகனே, நீ அவளை காதலிக்க வேண்டாம். அவள் பிறப்புடன் ஒரு கழுமரமும் பிறந்திருக்கிறது. நீ அவளை தேடிச் சென்றால் நிச்சயம் மரணத்தை தான் சந்திப்பாய். அவள் வேறு யாருமல்ல, முன் ஜென்மத்தில் உன்னால் இறந்த சப்த கன்னிகை என்ற இளைய கன்னிதான் இப்போது ஆரிய மாலாவாக பிறந்திருக்கிறாள். அவள் இந்த ஜென்மத்திலும் உன் உயிரை வாங்காமல் விடமாட்டாள். சொல்வதை கேள் என்று சொல்கிறாள் காமாட்சி. ஆனால் காத்தவராயனோ, இல்லை அம்மா, என்னை மன்னித்து விடு. எப்படியும் நான் அவளை அடைந்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். எப்படியேனும் ஆரியமாலாவை அடைந்தே தீர வேண்டும் என்று காத்தவராயன் பல திட்டங்களை தீட்டுகிறான். அதில் முதன்மை திட்டம், நண்பன் சின்னாளனின் மனைவியாகிய ஆரவல்லியை குறி சொல்லும் பெண்ணாக அரண்மனைக்கு சென்று ஆரியமாலாவின் மனதில் காதல் இருக்கிறது என்பதை முதலில் அறிந்து கொள்கிறான். பிறகு கிழவன் வேடத்தில் சென்று அரண்மனை ஆட்களுடன் சண்டையிட்டு கைதாகி ஜோதிடர் வேடத்தில் மன்னன் மற்றும் அமைச்சர்களை ஏமாற்றி தப்பிக்கிறான். இனி மனிதர் வடிவில் அந்த அரண்மனைக்குள் நுழைய முடியாது என்பதை அறிந்த காத்தவராயன் பச்சை கிளியாக உருவெடுத்து இளவரசி ஆரியமாலாவின் கரங்களுக்கு சென்று தன் காதலை சொல்கிறான். பிறகு நிஜ வடிவில் வந்து விடுகிறான். தன் காதலை சொல்லி அவளையும் காதலிக்க வைத்து விட்டு மீண்டும் கிளியாக அங்கிருந்து பறந்து வந்து விடுகிறான். காதலியும் வேண்டும், தான் இறக்கக்கூடாது, விதியை வென்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த காத்தவராயன் தன் மாமா விஷ்ணு பகவானிடம் நேரில் சென்று தனது காதலுக்கு உதவும்படி கேட்கிறான். அவரும் நிச்சயம் உதவுவதாக வாக்களிக்கிறார். ஆரியமாலாவிற்கு வேறொரு இடத்தில் திருமணம் செய்ய மன்னர் முடிவெடுக்கிறார். இதனை அறிந்த காத்தவராயன் தனது மாமா விஷ்ணு பகவானுடன் வளையல்காரர்கள் வேடத்தில் இருவரும் அரண்மனைக்குள் சென்று அங்கிருக்கும் அனைவரையும் மயக்கமடைய செய்து பிறகு விஷ்ணு பகவானின் அருளாசியுடன் ஆரியமாலாவின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டு காத்தவராயன் அங்கிருந்து மறைந்து போகிறான். தன் கழுத்தில் யார் தாலி கட்டினார்கள் என்பதே தெரியாமல், அது காத்தவராயன் என்றும் புரியாமல் தற்கொலை செய்து கொள்ள கங்கை ஆற்றுக்குள் குதிக்கச் செல்கிறாள் ஆரியமாலா. இதனை அறிந்த விஷ்ணு பகவான் ஆரியமாலாவை கற்சிலையாக்கி விடுகிறார். ஆரியமாலாவின் தாய், தந்தை, தோழிகள் என்று அனைவரும் கற்சிலையை பார்த்து அழுதுவிட்டு செல்கிறார்கள். உடனே விஷ்ணு பகவான் காத்தவராயனை நோக்கி, நீ அந்த கற்சிலையை தொட்டால் அது ஆரியமாலாவாக மாறிவிடும். அப்போது நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விஷ்ணு பகவான் போகிறார். அதேபோல் ஆரியமாலாவை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு ஒரு கோவிலுக்குள் வைத்துவிட்டு திருமண ஏற்பாடுகளை காத்தவராயன் செய்யும் பொழுது மன்னரின் ஆட்களால் கைது செய்யப்பட்டு கழுமரத்தில் ஏற்றப்படும் தண்டனையை பெறுகிறான். இப்போது கழுமரத்தில் ஏற்ற அவனை அழைத்து செல்லுகிறார்கள். தகவல் அறிந்த தாய் காமாட்சி மிகவும் கதறி அழுகிறாள். அவளின் கண்ணீர் பூமியில் விழுந்தால் பூமி தாங்காது என்று பயந்த சிவன் நேரில் தோன்றி காத்தவராயனுக்கும் ஆரியமாலாவிற்கும் திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். இதுதான் இந்த ஆரியமாலா திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த படத்தில் காத்தவராயனாக PU சின்னப்பா அவர்கள் கலகலப்பான காதல் நாயகனாக மிகவும் யதார்த்தமாக நடித்துள்ளார். இறப்பு வந்தாலும் சரி, நினைத்த பெண்ணை அடைந்தே தீருவேன் என்று அவர் ஆவேசத்துடன் காதலியை நோக்கி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் அன்றைய இளைஞர்களை மிகவும் அதிகமாகவே கவர்ந்தது. அதிகமான ரசிகர்களை அவருக்கு பெற்றுத்தந்தது என்றே சொல்லலாம். பல வேடங்களில் வருகிறார். அனைத்து வேடங்களிலும் மிக அழகாக இருக்கிறார். நன்றாக பாடுகிறார். அவரின் யதார்த்தமான புன்னகைத்தனமான நடிப்பு அனைவரையும் ரசிக்க வைக்கிறது. கம்பு சண்டை, மல்யுத்தம் என்று ஜனரஞ்சகமான கதாநாயக பிம்பத்தை தோற்றுவித்த முதல் கதாநாயக பிரம்மா என்றால் அது
பி.யு. சின்னப்பா அவர்கள்தான். இந்த படத்தில் தலைப்பு வேடமான ஆரியமாலாவாக எம்.எஸ். சரோஜினி தேவி அவர்கள் நன்றாக பாடுவதுடன் இயல்பான நடிப்பையும் சிறப்பாக வழங்கியிருக்கிறார். சப்த கன்னிகளில் ஒருவரான இளையக்கன்னி வேடத்திலும் ஆரியமாலாவாகவும் சிறப்பாக தோன்றி நடித்தவர். வேடனாக வந்த காத்தவராயனை கண்டதும் காதல் வயப்பட்டு நாணத்துடன் காதலை சொல்லும் காட்சியிலும் இவர் அனைவரையும் ரசிக்க வைக்கிறார். இந்த படத்தில் சிவபெருமானாக நடித்துள்ள பி. ராஜகோபால் என்பவர் கோபத்துடன் சாபமிடும் சிவனாக மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். குறிப்பாக சிவபெருமான வேடத்தில் கழுத்தில் எல்லோரும் பாம்பு பொம்மையைத்தான் அணிந்திருப்பார்கள். ராஜகோபால் நிஜமான பாம்பை கழுத்தில் சூடி மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். பார்வதியாக எம்.ஆர். சந்தானலட்சுமி அவர்கள் தனக்கே உரிய சாந்தமான நடிப்பில் அனைவரையும் வியக்க வைக்கிறார். அன்னை பார்வதியாகவும் காமாட்சியாகவும் அவரின் இருவேறு நடிப்பில் வித்தியாசமான உணர்வுகளையும் உச்சரிப்பையும் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். காத்தவராயனை கண்டிக்கும் தாய்மை நடிப்பில் எம்.ஆர். சந்தானலட்சுமியின் நடிப்பு கச்சிதம். இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகன் என்று சொல்லும் அளவிற்கு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் பங்களிப்பு கதையை நகர்த்தி செல்வதில் மிக அற்புதமாக கையாளப்பட்டிருக்கிறது. அவரும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். சின்னாளன் என்ற பெயருடன் மலையாள மந்திரவாதியாக மிக அற்புதமான நகைச்சுவை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் மலையாள மொழியை மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். இடையிடையே ஐயோடா ஐயோடா என்று பேசும் அந்த வசனம் எத்தனை தடவை கேட்டாலும் ரசிக்கும்படியாகவே இருக்கிறது. தனது மனைவி டி.ஏ. மதுரத்துடன் சேர்ந்து வில்லனாக வீட்டில் நுழைந்த டி.எஸ். பாலையாவை கட்டி போட்டுவிட்டு தப்பித்து செல்லும் காட்சியில் வயிறு வலிக்கும் அளவிற்கு நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். ஆரவல்லியாக டி.ஏ. மதுரம் அவர்கள் அவருக்கே உரிய யதார்த்தமான நடிப்பில் வியக்க வைக்கிறார். மலையாளம் தெரியாமல் மலையாளம் பேசும் கணவரை மணந்து கொண்டு மிகவும் தவிக்கும் காட்சியில் நம்மை சிரிக்க வைக்கிறார். நள்ளிரவில் தனது வீட்டு கதவை தட்டியது திருடன்தான் என்று எண்ணி அடித்து துவைத்த பின் தனது கணவர்தான் என்று தெரிந்த பின்பு வலிந்த சிரிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தும் நடிப்பில் டி.ஏ. மதுரம் மிகவும் சிரிப்பை வரவழைக்கிறார். வில்லனாக பாலராயர் என்ற வேடத்தில் டி.எஸ். பாலையா அரண்மனை போர்ப்படை தளபதியாகவும் பி.யு. சின்னப்பா அவர்களை விரட்டி ஏமாந்து வரும் காட்சியிலும் பிறகு பி.யு. சின்னப்பாவை பழிவாங்க திட்டம் தீட்டும் வில்லன் நடிப்பிலும் தனக்கான முத்திரையை மிக பலமாகவே பதித்திருக்கிறார் டி.எஸ். பாலையா அவர்கள். பிறகு டி.ஏ. மதுரத்தை அடைய அவரிடம் அவமானப்பட்டு அடி வாங்கி அவரது கணவருடன் சேர்ந்து கட்டப்பட்டு அவமானப்படும் காட்சியில் நகைச்சுவை நடிப்பிலும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் டி.எஸ். பாலையா அவர்கள். ஊர் மக்களின் துணிகளை துவைக்கும் பெண்ணாக பி.எஸ். ஞானம் அவர்களின் நடிப்பு கச்சிதம். தனக்கே உரிய சிடுசிடுப்பு முகத்துடன் கோபமாக தன் கணவனை திட்டி வேலை வாங்கும் நடிப்பில் அவர் கவனத்தை ஈர்க்கிறார். பிறகு மலையாளம் தெரியாத சூழ்நிலையில் மலையாளம் பேசும் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை அடிக்க விரட்டி செல்லும் காட்சியிலும் நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார் பி.எஸ். ஞானம் அவர்கள். ருஸ்தம் எம். இரானி அவர்களின் ஒளிப்பதிவு மிக அற்புதம். மாயாஜால காட்சிகள் வெகு பிரமாதம். இறந்து போன பி.யு. சின்னப்பா குழந்தையாக மாற்றப்படும் காட்சி, கிளியாக பி.யு. சின்னப்பா மாற்றப்படும் காட்சி, பிறகு கிளியில் இருந்து பி.யு. சின்னப்பா உருவம் பெறும் காட்சி போன்ற பல மாயாஜால காட்சிகளை மிக அற்புதமாக படமாக்கியிருக்கிறார் ருஸ்தம் எம். இரானி அவர்கள். எஸ். சூர்யா அவர்களின் எடிட்டிங் மிக அற்புதமாக இருக்கிறது. மாயாஜால காட்சிகளை மிக அற்புதமாக தத்துரமாக நமக்கு வழங்கியிருக்கிறார். அற்புதமாக இணைத்து கொடுத்திருக்கிறார். இசை மேதை ஜி. ராமநாதன் அவர்களின் சிறப்பான பின்னணி இசையும் பாடல்களும் வெகு வெகு அற்புதம். இந்த ஆரியமாலா திரைப்படத்திற்கு பாடல்கள் மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக ஆனந்த குயிலே ஆரியமாலா பாடலில் ஆரியமாலா 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 என்று சொல்லப்படும் அந்த பாடல் காலம் கடந்தும் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. இது மட்டுமன்றி மற்ற அனைத்து பாடல்களும் காதல் ரசம் பொங்கும் அற்புதமான பாடல்களாக, காதலர்கள் கொண்டாடும் பாடல்களாக இன்றும் உலா வருகின்றன. இத்தனை சிறப்புமிக்க ஆரியமாலா திரைப்படம் 19,173 அடியில் எடுக்கப்பட்டு
4/10/1941 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 19/10/1941 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கின்றது. பி.யு. சின்னப்பா அவர்களை பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோவாக புகழ் பெற வைத்தது இந்த ஆரியமாலா திரைப்படம். இதுவரை இந்த ஆரியமாலா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.